அகிலாண்ட நாயகி ஓம் எனும் பிரணவ மந்திரத்திலே உதித்தியின் தாயே இந்த சூழபுரி நாட்டு காவலர் அது இன்னும் வருகின்றேன். இந்த தேவியை தரிசனம் செய்கின்றேன். தாயே தாயே என்று ஒவ்வொரு நாளும் கருதுகிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த காவலனுக்கு காட்சி கொடுப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன். நான் அனுப்பிய பிள்ளை ஆட்சியை அந்த பாவத்திற்கு இன்று உனக்கு நான் பிரசித்தம் அம்மா கருமாரி மாகாளி ஓம் சக்தி ஈஸ்வரி அகிலாண்ட நாயகி சக்தி அதை தாண்டித்தான் பூசாரியை பார்க்க வேண்டும். முதலாவது முருகனுக்கு நாம் அடிமை அல்லவா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருப்பணி மலை திருச்செந்தூரிலே வேளாடும் திருக்குடல் பாடியே கடலாடும் அன்பு முருகனை தாண்டி பூசாரியை நெருங்கிவிட்டோம். கிட்டே போய் என்னவென்று விசாரித்து விடும். ஐயா சுவாமி பூசாரி அவர்களே, எங்களை வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும் பெரியவர்க்கு, நன்றி சொல்ல வேண்டும் பெரியவர்க்கு, நல்ல வழி காட்டும் பெரியவர்க்கு, நன்றி சொல்ல வேண்டும் பெரியவர்க்கு.
நன்றி சொல்ல இந்த மாகாளி அம்மன் ஆலயத்தை நாடி தேடி வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வரலாறு என்னவென்று எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையின் வரலாறு உங்களுக்கு என்னவென்று தெரியாது. அன்பாய் பழகினோம், ஓடோடி விளையாடினோம், அது காதலாக மறந்து விட்டது. அன்று முதல் இன்று வரை நாங்கள் இடைப்பிரியாத காதலர்கள் உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். உலகத்தில் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மணந்து கொண்டா, நீ எந்த நிலைக்கு போனாலும் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும், உன்னை நான் மணந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கையோடு நாங்கள் காதலித்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு புதுவிதமான வினோதமான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அதை அறிவே வந்திருக்கிறோம். அற்புதமான வார்த்தைகள், அழகான சொற்கள், ஆனந்த லீலைகள் நன்றாக இருக்கின்றது. நீங்கள் இருவரும் யார் என்று எனக்கு தெரியாது. இந்த மாகாளி அம்மன் ஆலயத்தில் வருகிறீர்கள். அனுதினமும் இந்த அன்னைக்கு ஆராதனை நான் செய்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் பெயர் என்ன? இவள் பெயர் உத்தம குடும்பத்திலே பிறந்து ஒரே மகனாக மணிமாறன் என்ற பெயரோடு விளங்கி வருகிறார். அதே போல என்னுடைய காதலி மாயாவதி என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக விளங்கி வருகிறார். அப்படி என்றால் நீங்கள் இருவரும் காதலர்கள். உங்கள் காதல் மலர்ந்து திருமணம் முடிக்க வேண்டும். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை சொல்லிவிட்டீர்கள், என் வாழ்க்கையை சொல்லுகிறது கேளுங்கள். இதோ இருக்கின்றது, இதுதான் மாகாளி அம்மன் ஆலயம். நான் செய்த பாவத்திற்கு நான் செய்த பாவத்திற்கு இங்கே அனுதினமும் ஓடி வந்து இந்த கோயிலை பெருக்கி சுத்தம் செய்து அன்னைக்கு ஆராதனை செய்து அனுதினமும் இந்த மாகாளிய துணை என்று வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஐயா, நான் யார் தெரியுமா? சுகுணபுரி நாட்டின் காவலர். இதோ இருக்கின்றாலே இந்த தாய் ஆதி பராசக்தி, அங்காள ஈஸ்வரி, மலையாள பகவதி, மேல் மலையன் அங்காள பரமேஸ்வரி. அப்படிப்பட்ட இந்த தாய் நான் அனைவரும் ஓடி வந்து கற்பூர ஆராதனை செய்து என் பாவத்தை போக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன். ஐயா, நீங்க தைரியமா சொல்லணும். அம்பிகையே ஈஸ்வரியே வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, இமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, இமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி, மயவளே தான் பணிதோ முத்துமாரி. உங்கள் திருமணம் இந்த அம்பிகை நல்லால் இதுவே நடைபெற போகின்றது. இந்த மாகாளி அம்மன் வரலாறு தெரியுமா? ஐயா,
ஒரு நேரத்தில் நான் செய்த பாவம் சுகுணபுரி நாட்டிலே ஏய், ஒரு காலத்திலே காவலனாக வாழ்ந்தான். இந்த காவலன் ஏய், செய்யக்கூடாத ஒரு தவறு செய்தேன் ஐயா. ஐயா, அந்த சுகுணபுரி நாட்டு குழந்தையை ஏய், ஓடுகின்ற நதியிலே விட்டு விட்டேன் ஐயா. ஓடும் நதியிலே விட்டு விட்டேன். அந்த குழந்தை எப்பொழுது வளர்ந்து எப்பொழுது இந்த நாட்டுக்கு வரும் என்று இந்த அன்னையை வேண்டி தினம் தினம் இந்த அன்னைக்கு, இந்த மாகாளிக்கு, இந்த ஆதிபரா சக்திக்கு அற்புதமான ஆறுதல் செய்து கொண்டு வருகிறேன் ஐயா. எப்பொழுதாவது ஒரு நாள் அந்த குழந்தை விட மறுமணி நினைக்கிறேன் ஐயா. அது மட்டுமில்லை ஐயா, என்ன அந்த சுகுணபுரி நாட்டில் என்ன நடந்தது ஐயா? ஐயா சுகுண மன்னன் சுகுணா தேவி ஏய், மன்னரும் மகாராணியும் அன்போடு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்ற அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அன்று